லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்ஸில் ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் எடுத்துட்டோம். நம்மளுக்கான கிவன் கண்டிஷன் 63x மைனஸ் 23y ஈக்குவல் டு -7ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை ஜிசிடின்னு நம்ம சொல்லுவோம். ஜிசிடியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதா நம்ம டிங்கிற நோட்டேஷன்ஸில் டினோட் பண்ணுவோம். டி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி. ஏங்கிறது உங்களோட கிவன் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர். இது லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்ஸ். லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு சிங்கிற கண்டிஷன் சொல்லுவோம். ஏங்கிற பிளேஸில் எனக்கு 63 இருக்குது, பிங்கிற பிளேஸில் எனக்கு 23 இருக்குது. மேக்ஸிமம் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் அதை ப்ளஸ்லேயே எடுத்துக்கோங்க. சியோட வேல்யூஸ் எனக்கு -7ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இது எனக்கு சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுதான்னு செக் பண்ணணும். லீனியர் டைஃபன்டைன் ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன் கிடைக்குமான்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டி டிவைட் சிங்கிறத யூஸ் பண்ணுறோம். டி டிவைட் சினா எனக்கு டியோட வேல்யூஸ் எனக்கு 1ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த டியோட வேல்யூஸ் டிவைட் பை சியோட வேல்யூஸ் எனக்கு தெரியும். அதை அப்ளை பண்ணோன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு லீனியர் டைஃபன்டைன் சொல்யூஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியும்னா நம்ம ஈக்குலிடியன் அல்காரிதமை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஈக்குலிடியன் அல்காரிதம்கான ஃபார்மேட் என்னென்னா A is equal to Q0 into R0 plus R1ங்கிற கண்டிஷன்ஸில் எடுத்துப்போம். 0 less than or equal to R1 less than R0ங்கிற ஸ்டேஜஸில். இப்போ இங்கே வந்திருக்கு இல்லையா நம்மளோட ரிமைண்டர், இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ அடுத்த கண்டிஷன்ஸ் R0 Q1 into R1. அடுத்த கண்டிஷன்ஸ் நான் R2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கான வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கிறோன்னா 0 less than or equal to R2 less than R1. R0னா அடுத்தது R1. அடுத்தது இங்கே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடிய R1 வந்திருக்கு இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா R1ன்னு எடுத்துக்கிறோம் நம்மளோட வேல்யூஸ். அப்போ R1 ஈக்குவல் டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் இந்த இடத்துல ஆல்ரெடி Q1 வந்துருச்சு. ஸோ அடுத்த நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. Q2, R2, இங்கே R2 முடிஞ்சதுனால R3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ 0 less than or equal to R3 less than R2ங்கிற கண்டிஷன்ஸில் எடுத்துக்கணும். ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வரக்கூடிய ரிமைண்டரை தான் நம்ம திரும்ப திரும்ப எழுதுகிறோம். ஸோ என்ன ரிமைண்டர் வருதோ அந்த வரக்கூடிய ரிமைண்டர்ஸ் இதே மாதிரி நம்மளோட கண்டிஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஈக்குலிடியன் அல்காரிதம்கான ஃபார்மேட் எழுதிட்டோம். இந்த ஈக்குலிடியன் அல்காரிதம் படி நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணணும். ஏங்கிற பிளேஸ்க்கு பதிலாக எனக்கு ஏயோட வேல்யூ 63ன்னு இருக்கு இல்லையா? ஸோ 63ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்தது எனக்கு Q0 R0ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி R1ஓட வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்மளோட கோஷன்ட்டோட வேல்யூஸ் 23ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ 23 ரிமைண்டர் என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ கோஷன்ட் R0ஓட வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணிக்கிறோம் 23ன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு கோஷன்ட் என்ன வரும்னு தெரியாது, ரிமைண்டர் என்ன வரும்னு தெரியாது. பட் இங்கே நம்மளுக்கு என்ன ஏபியோட வேல்யூஸ் தெரியும். இது வரைக்கும் நம்ம ஈக்குலிடியன் அல்காரிதம் எப்படி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம்னா ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் இங்கே எழுதிட்டு அதாவது 63, 23ன்னு யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். பட் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆகாதுங்கிறதுனால தான் நம்ம ஃபஸ்ட்டு டேபிளில் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்ன போடணும், என்ன சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் கூட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்குது? 63. இங்கே ஃபஸ்ட்டு 1 into 23ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 23 தான் வரும். அப்போ 63க்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் வருதோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 1 into 23னா 23ன்னு வரும். அடுத்தது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2 into 23. ஸோ 23 2s are நம்மளுக்கு என்ன வரும்? 3 2s are 6, 2 2s are 4, அப்போ 46. அடுத்தது நீங்கள் இந்த 46ங்கிறது 63க்குள்ளே தான் வருது. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 23 into 3 போட்டு பாருங்கள். ஸோ 3 3s are 9, 2 3s are 6, 69. 69ங்கிறது வெளியில் போகுது. அப்போ இது என்னால் எடுக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மல்டிபிள் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்னென்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம். அப்போ 23 into நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் 2ன்னு இருக்குது. 23 into 2ஓட வேல்யூஸ் நம்மளுக்கு 46ன்னு கிடச்சிருச்சு. அப்போ 46ன்னு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸோட என்ன நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸில் ஆட் பண்ணணும் ஏதாவது நம்பர்.
ஸோ நம்மளோட வேல்யூஸ் வந்து இங்கே 2 × 23 நம்ம பண்ணோன்னா 46ன்னு வருது. 46 கூட என்ன நம்பர்ஸ் ஆட் பண்ணோன்னா 63 வரும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஒரு நம்பர்ஸாக நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 17 ஆட் பண்ணால் தான் எனக்கு 63ங்கிறது வரும். அதாவது நம்ம என்ன டார்கெட் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு சேமாக இருக்க மாதிரி டார்கெட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா என்ன நம்பர்ஸ் ஏதாவது மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிமைண்டர்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இந்த மெத்தட்ஸில் தான் நம்மளோட இந்த 4th யூனிட் ஃபுல்லாகவே லீனியர் டைஃபைனைட் ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணணும். இப்போ அடுத்தது நம்மளோட டார்கெட் என்ன, R0ஓட வேல்யூஸ் இங்கே கொண்டு வரணும். அப்போ எனக்கு இருக்கக்கூடிய R0ஓட வேல்யூஸ் என்ன இருக்குன்னா 23 தான் இருக்கு இல்லையா. அப்போ இந்த 23யை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதணும். அப்போ 23ங்கிறத போட்டுறோம். அப்போ அடுத்தது எனக்கு நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், R1ங்கிறது என்ன, இங்கே இருக்கக்கூடிய ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் எடுத்து இந்த இடத்துல எழுதிருங்க. அப்போது 17 கூட அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 17 × 1 அப்படின்னா நம்மளுக்கு 17 வரும். அதே 2 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14 வரும். பேலன்ஸ் ஒரு 1 வரும். ஸோ 2 1s are 2, 34ன்னு வந்துடும். எனக்கு இங்கே 23க்குள்ளே தான் வேணும். ஆனால் இது என்ன ஆகிடுது, 34 ஆகுது இல்லையா. அப்போ 34 ஆகுது அப்படின்னா அதை நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ 1ஆல் தான் மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ 1 × 17 17 வந்துடும். ஆனால் எனக்கு இங்கே ஏதாவது நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 23 வரணும். அப்போ என்ன நம்பர்ஸ் ஆட் பண்ணலான்னா 17, 1 × 17 17ன்னு வந்துடும். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி தாம்மா இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் 2 × 23னா நம்மளுக்கு 46ன்னு கிடச்சிச்சு. ஸோ 46 கூட 17 ஆட் பண்ணுறனால தான் நம்மளுக்கு 63ங்கிறது வருது. ஸோ அப்போ அதே மாதிரி 117 சார் நம்மளுக்கு 7 கிடைக்கும். ஸோ இந்த 17 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 23ன்னு கிடைக்கும். ஸோ 6 ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இங்கே வந்திருக்கக்கூடிய ரிமைண்டரை எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளோட ரிமைண்டர் என்ன இருக்குன்னா 17 இருக்குது. ஸோ அந்த ரிமைண்டர் எழுதுகிறோம். இங்கே அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்து எழுதணும். ஸோ 6 எழுதிட்டோம். இப்போ அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ 6 1s are 6, 6 2s are 12. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 18 வந்துடும். ஸோ அதுக்கு மேலே போயிடும். அதனால நம்மளால் 2ஆல் தான் எடுக்க முடியும். ஸோ 2 6 are நம்மளுக்கு 12ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 12 கூட பேலன்ஸ் என்ன ஆட் பண்ணால் நம்மளுக்கு அடுத்த ஈக்குவேஷன்ஸ் வரும்னா 5 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 17 வரும். அதே மாதிரி அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. 6 இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா 5. ஸோ 5 1s are தான் 5ங்கிறது வரும். அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு 1ங்கிற நம்பர்ஸ் மட்டும் இருக்குது. அடுத்தது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 5ஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கொண்டு வரோம். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸில் 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 1 போடுறோம். 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் எனக்கு 1ங்கிறது வரும். 5 1s are 5ங்கிறது வந்துடும். அப்போ ரிமைண்டர் எதுவும் இல்லை, எனக்கு 0 ஆகிடுச்சு. எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரிமைண்டர் வேல்யூ 0 ஆகுதோ அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஈக்குவலிடியன் அல்காரிதம் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இங்கே கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி நம்ம செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு 4 ஈக்குவேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு 4 ஈக்குவேஷன்ஸை ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை ஈக்குவேஷன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன்ஸ் 1 2 டியோட வேல்யூஸ் 3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் இங்கே நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறத ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் 5 ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 9 ஈக்குவேஷன்ஸ் வருது. நம்ம ஃபஸ்ட்டு 4 ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு 4 ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எடுத்தோன்னா எதனால் லாஸ்ட் எடுக்கலன்னா எனக்கு இங்கே 0 ஆகிடுச்சு. அதனால் இது நம்ம எடுக்க தேவையில்லை. என்னோடய ஆர்டர்ஸை நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ஸில் எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம எந்தெந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு 4 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு 4 ஈக்குவேஷன்ஸை என்ன ஆர்டர் யூஸ் பண்ண போகிறோம், ரிவர்ஸ் ஆர்டர்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 6 = 1
1 into 5 plus 1. எனக்கு தேவை 1ஓட வேல்யூஸ் 1 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது 1 into 5 1 into 5ங்கிறத நீங்கள் 1.5ன்னு நினச்சிக்க கூடாது. அப்படி கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்ய போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளோட 1ங்கிறத வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு 6 minus 1 into 5ன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். இப்போ எனக்கு இந்த 6 minus 1 into 5ன்னு இருக்கு இல்லையா, இந்த 5க்கு பதிலாக ஈக்குவேஷன் 7 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 7 எப்படி சப்ஸ்டியூட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே 5 is equal toன்னு சொல்லிட்டு நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் இல்லையா. 5 is equal to 17 minus 2 into 6ன்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ அதனால் இந்த ரிமைண்டர் வேல்யூஸை நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுகிறோம். இது நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 6 மைனஸுங்கிறது அப்படியே இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய 1ம் அப்படியே இருக்குது. 5க்கு பதிலாக தான் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா 7 minus 2 into 6ன்னு சொல்லிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இந்த 17 காமனாக இருக்கு இல்லையா. ஸோ 1ஓடதை நம்ம காமனாக மல்டிப்பிள் பண்ணுறோம். ஸோ 1 மல்டிப்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுக்கு வெறும் 6ன்னு இருக்குது. இந்த 6ங்கிறத பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 1 இருக்கிறதா தான் மீனிங். அப்போ 6ன்னு இருக்கு இல்லையா, 6 காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான டேர்ம்ஸ் என்ன வந்துடும், இங்கே நம்மளோட டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 1 into 6 minus 1 into 17 இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் ப்ளஸ் 2 into 6. 6ஓட டிஜிட் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ 6ஓட டிஜிட் நம்மளுக்கு காமனாக இருக்கனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 3 6 minus 1 into 17 சொல்லிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 17க்கு பதிலாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி நம்மளோட ஈக்குவேஷன் 5 இருக்கு இல்லையா. ஸோ 17 இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய 17க்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 6ங்கிறது இருக்குது. நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா 5 வரைக்கும் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 17க்கு பதிலாக நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இடையில ஒரு 6ஓடதும் இருக்கு இல்லையா, அங்கே நம்மளுக்கு 6 இருக்குது. அப்போ 6க்கு பதிலாக ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சுக்கலாம். அப்போ 6க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 6க்கு பதிலாக அங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 23 minus 1 into 17ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் இங்கே ஆல்ரெடி 1 into 17 இருக்குது. ஸோ 1 into 17ங்கிறத எழுதிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெளியில் இருக்க 3யை உள்ளே இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸ்க்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுங்க. ஸோ 3 into 23 மைனஸ் 3 1s are 3ன்னு வரும். 3 into 17 மைனஸ் 1 into 17ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ உங்களுக்கு டாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டாட்டில் இருந்தாலும் டாட்டுங்கிறது நம்மளுக்கு 3.1 பாயிண்ட்டுன்னு ஆயிருங்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இங்கே ஒரு 17ஓடது இங்கே ஒரு 17ஓடது வருது. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு 17ஐ காமனாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ 3 into 23 மைனஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணுவோம். பட் பெரிய நம்பரோட சிம்பிளை தான் நம்ம போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 17 இருக்கு இல்லையா, இப்போ நம்ம 17க்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ணலாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸை. ஸோ 3 into 23 மைனஸ் அந்த 4ல் எந்த வித சேஞ்சஸும் இல்லை 17. அப்போ 17ஐ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போனோன்னா 63 minus 2 into 23ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 63 minus 2 into 23ங்கிறத அப்ளை பண்ணுறோம். நம்மளோட ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4ஓட வேல்யூஸ் இருக்கு இல்லையா, 4ஐ நம்ம ஜஸ்ட் இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸ்க்கும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 3 into 23 அடுத்தது மைனஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட் என்ன இருக்கா 4 into 63ன்னு வந்துடும். ஸோ 4 into 63 மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். 4 2s are நம்மளுக்கு 8 ஆகிடும். ஸோ 8 into 23ங்கிற கான்செப்டில் வந்துடும். ஸோ 23 நம்மளுக்கு காமனாக இருக்குது, வெளில எடுத்துடலாம். ஸோ 8ஓட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டேர்ம்ஸ் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 11 into 23ன்னு வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் மைனஸ்
4 இன்ட்டு 63ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான வேல்யூஸ் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த 1ங்கிறது இருக்குது, அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஃபுல்லாகவே நம்ம ஈக்குவேஷன்ஸ் 1 அசைன் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன்ஸ் 1 என்ன அசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் -7ன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸில் -7 இருக்கனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் -7ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ரெண்டு சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் மல்டிபிள் பண்ணுறோம். என்ன மல்டிபிள் பண்ணுறோன்னா, நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் -7ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ -7ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா 1 இன்ட்டு -7 அப்படின்னா நம்மளுக்கு -7ன்னு வந்துடும். இங்கே நம்மளோட எல்லா டேர்ம்ஸ்லையும் அதே மாதிரி -7ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ -7 11 23ன்னு வந்துடும். அதே மாதிரி -7 இங்கே இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு -4ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ -4 63ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ அடுத்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு -7 வருது இல்லையா? அப்போ நம்ம அந்த 63ஐயும் அந்த 23ஐயும் அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய 2 டிஜிட்டை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 2 டிஜிட்டை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு -77 இன்ட்டு 23ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 7 4s are 24 இன்ட்டு 63ங்கிறது எனக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கான பர்டிகுலர் சொல்யூஷன்ஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு தேவையில்லையா? ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ் வந்து இது ஏபியோட வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த மைனஸில் இருக்கிறத நம்ம செகண்ட் ஒன்னாக எடுத்துக்கலாம். அப்போ 28 இன்ட்டு 63 -77 இன்ட்டு 23ங்கிற ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். இது என்னோட ஏயோட வேல்யூஸ், இது என்னோட பியோட வேல்யூஸ். இங்கே நம்மளுக்கு 28 77 சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அப்போ 28 77ன்னு சொல்லும்போது நம்மளுக்கான பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ் லீனியர் டைஃபான்டைன் ஈக்குவேஷன்ஸ் படி என்ன ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சொல்யூஷன்ஸ் ஆஃப் த லீனியர் டைஃபான்டைன் ஈக்குவேஷன்ஸில் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, x0ஓட வேல்யூஸ் இங்கே ஏபியை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட x0 y0ங்கிறது. அப்போ x0 28, y0ஓட வேல்யூஸ் இங்கே எனக்கு -77 இருக்குது. மைனஸ் கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு 77 மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் படி பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் கிடைக்கிது. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் கிடைக்கிது, லீனியர் டைஃபான்டைன் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுது. அப்படி சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுச்சு அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சாட்டிஸ்ஃபைஸ் ஆகலைனா தான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். பர்டிகுலர் சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆணுச்சுன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ x0 வேல்யூ தெரியும், y0 வேல்யூ தெரியும், ஏயோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூஸ் தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் என்னென்னா x0 வந்து நம்மளுக்கு 28ன்னு இருக்குது. மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பியோட வேல்யூஸ் எனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 23ன்னு இருக்குது. ஸோ அப்போ பியோட வேல்யூ 23ங்கிறது இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ 23 இன்ட்டு டின்னு சொல்லிட்டு வரும். ஸோ டீன்னு சொல்லிட்டு நம்மளோட கண்டிஷன்ஸ் மைனஸாக ப்ளஸ்ஸானா மைனஸ் இல்லை, ப்ளஸ்ஸோட வேல்யூஸ் தான் இருக்குது. பட் அங்கே ப்ளஸ் இருக்குது ஃபார்முலாவில். ஆனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸில் என்ன இருக்குது, -23ன்னு இருக்குது. இந்த இடத்துல நம்ம அப்படி சஜஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டைரெக்டாக அங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதனால் -23 தான். ஏபின்னு எடுக்கும்போது மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம பியோட வேல்யூஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ப்ளஸில் எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே அசம்ஷன்ஸில் நம்ம மைனஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய்யோட வேல்யூஸ் y0 - 80. y0 எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 77ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி -18 சொல்கிறோம் இல்லையா,
ஏயோட வேல்யூஸ் எனக்கு என்ன இருக்குன்னா 63 இருக்குது இன்ட்டு டீன்னு சொல்லிட்டு நம்மளோட ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கான ஃபார்மேட் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் லீனியர் டைஃபைனைட் ஈக்குவேஷன்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஈக்குலிடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் செய்ய வேண்டியதுதான்.